இந்த 2026ல் எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதில் முதல்ல இருக்கிறது சிம்மராசிக்காரங்க தான். சிம்மராசிக்கு அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அஷ்டம சனியில் தான் மேக்சிமம் பிரிவினை ஏற்படும். நீங்கள் செக் பண்ண வேண்டியது, உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறப்ப சுக்கிரன் வீட்டில் இருந்து, அதாவது ரிஷபம் மற்றும் துலாமில் இருந்து ஏதாவது கிரகம் தசை நடக்குதா, இல்லை 6-8 தசா புக்திகள் எது நடக்குதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களுக்குலாம் டெஃபினட்டாக இந்த 2026 டிவோர்ஸ் ஆகிடும். கன்னிராசி கன்னிராசிக்கு 2027ல் அஷ்டம சனி வருது. இப்போ ராசிக்கு 7ல் சனி இருக்கார். ஸோ இப்போயே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இது டிவோர்ஸ் ஆகி அஷ்டம சனியில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஏன்டா நம்ம டிவோர்ஸ் பண்ணோம், லைஃப் நம்ம எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கன்னிராசிக்காரவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்ததான் மீனராசி. மீனராசிக்கு இப்போ ஜென்மசனி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஜென்மசனி நடக்கிறப்ப உங்களுக்கு 6-8 தசாபுக்திகள் நடந்தாலும், இல்லை சுக்கிரன் வீடான ரிஷபம் துலாமில் இருந்து ஏதாவது கிரகங்கள் தசை நடத்தினாலும் உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிற சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க.